உங்க எல்லாருக்குமே தெரியும், சசிகலா செயலாளர் ஆகிறதை எதிர்த்து சசிகலா புஷ்பா கோர்ட்டில் வந்துட்டு கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அந்த கேஸில் வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தொண்டர்கள் யாரையுமே வந்துட்டு இவங்க கன்சிடர் பண்ணாமல் வெறும் தலைவர்கள் மட்டும் சேர்ந்தே வந்து செயலாளரை செலக்ட் பண்ணுறாங்க, இந்த முடிவு தவறானது அப்படின்ற மாதிரி அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தென் அவங்க அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தது, சில சட்ட சிக்கல்கள் அதிமுகலையும் இருக்குது செயலாளர் ஆக்கிறதுக்கு, அதுக்கு தகுதியானவங்க சசிகலா இல்லை அப்படின்னு சொல்லி மனு போட்டிருந்தாங்க. அந்த மனு வெள்ளிக்கிழமை இன்னைக்கு வந்துட்டு காலையில விசாரணைக்கு வரணும்னு சசிகலா தரப்பினர் கேட்டிருந்தாங்க. பட் ஜட்ஜ் வந்துட்டு மதியத்துல விசாரணைக்கு கொண்டு வந்தாரு. தரப்பினர் வக்கீல் மூத்த வழக்கறிஞர் விஜயன் ஆஜரானாரு. விஜயன் வந்துட்டு பொது செயலாளர் ஆகிறதுக்குன்னு சில தகுதிகள் இருக்கு, கட்சியில கண்டினியூஸா 5 years இருக்கிறவங்க தான் பொது செயலாளர் ஆகணும், சசிகலா ரீஜாயின் பண்ணி 4 வருஷம் தான் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் தென் கட்சி தலைமை மட்டும் செயலாளரை முடிவெடுக்க கூடாது, செயற்குழு கூட்டி தான் முடிவெடுக்கணும் அப்படின்ற ஒரு வாதத்தையும் வச்சிருந்தாங்க. இதுக்கு வந்துட்டு எதிர்த்தரப்பு வக்கீல் பி குமார் ஆஜரானார். அவர் என்ன சொன்னார்னா, கட்சியிலிருந்து சசிகலா புஷ்பாவை 1/8/2016 அன்றே நீக்கியாச்சு. மனுதாரர் இந்த வழக்கை தொடரவே தகுதி இல்லாதவங்க, ஒரு கட்சியில இல்லாதவங்க எப்படி ஒரு கட்சியை பற்றி கேஸ் போட முடியும்? அந்த 18 வயதானவங்க யாரா இருந்தாலும் அதிமுக மெம்பர் ஆகலாம். மெம்பர் ஆகும்போது அவங்க ஃபார்ம்ல போடுற கையெழுத்துல என்ன இருக்குன்னா, கட்சியின் உள் பிரச்சனைக்கு வந்துட்டு நீதிமன்றத்தை அணுகக்கூடாது அப்படின்னு அதில் போட்டிருக்கோம். இவங்க நீதிமன்றத்துக்கு வரும்போதே இவங்க கட்சியின் உறுப்பினர்லேருந்து விலக்கப்படுவாங்க. அது இல்லாமல் இவங்க ஆல்ரெடி கட்சியிலேருந்து விலக்கப்பட்டிருக்காங்க, அதனால இவங்களுக்கு இந்த கேஸ் போட தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சொசைட்டி பதிவு சட்டத்தின் கீழ் கட்சியை பதிவு செய்யவில்லை, மாறாக மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. கட்சி அடிப்படை உறுப்பினராக கூட இல்லாத ஒருவர் தொடர்ந்த வழக்கு எப்படி விசாரணைக்கு உகந்ததாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் தென் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 1.5 கோடி தொண்டர்களை கொண்ட கட்சியில் ஒருத்தங்க மட்டும் கேஸ் போட்டிருக்காங்கன்னா அதுல இருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ட்டு அவரோட வாதத்தை முடிச்சிருக்காரு. 2 சைடு வாதத்தையும் கேட்ட ஜட்ஜ் வந்துட்டு எந்த ஒரு தீர்ப்பும் சொல்லாமல் 21ஆம் தேதி வந்துட்டு சசிகலாவும் தேர்தல் ஆணையமும் பதிலளிக்க வேண்டும் மட்டும் சொல்லி முடிச்சிட்டாரு.